பழமையான அரண்மனையின் ரகசியம். ஆதித்யா வரலாற்று ஆராய்ச்சியாளர் மஞ்சுளா அவன் மனைவேருண் ஆதித்யாவின் நண்பன் பட்டாபிராமன் பழைய அரண்மனையின் காவலர் சந்திரலேகா அரண்மனையில் பல ஆண்டுகளாக அண்டியுள்ள பேய். கதையின் தொடக்கம் ஆதித்யா ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர். பழமையான கட்டிடங்கள், தொலைந்த நகரங்கள், மர்மமான அரண்மனைகள் பற்றிய ஆராய்ச்சியில் அவன் ஈடுபட்டு இருப்பான். அவனது மனைவி மஞ்சுளாவும் அவனுடன் சேர்ந்து சில இடங்களில் சென்று இருப்பாள். ஒரு நாள் ஆராய்ச்சிக்காக அவன் நண்பன் அருணுடன் சேர்ந்து பழைய தொலைந்துவிட்ட ஓர் அரண்மனைக்கு செல்ல திட்டமிடுகிறான். அந்த அரண்மனை பல்லாண்டுகளாக பூட்டியிருந்தது. இடத்தை பற்றி விசாரிக்க முயன்றபோது அந்த ஊரின் மூத்தவர்கள் அங்கே பேய்கள் இருக்கின்றன என்று எச்சரிக்கிறார்கள். ஆனால் ஆதித்யா இவை வெறும் கதைகள் என்று நினைத்து அவன் திட்டத்தை முன்னெடுக்கிறான். அரண்மனையின் பயணமும் மர்மமும் எடுத்த நாள் காலை ஆதித்யா, அருண் மற்றும் மஞ்சுளா அந்த அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். வெளியில் நிறைய பழைய மரங்கள், வளைந்து விழுந்துவிட்ட கதவுகள், வானத்தில் கரும்பஞ்சு போன்ற மேகங்கள். அந்த இடத்தில் நுழைய ஒரு முதியவர் மட்டுமே தைரியமாக முன்வருகிறார். அவரின் பெயர் பட்டாபிராமன். நீங்கள் இங்கே வரவேண்டாம், இதுவரை யாரும் உள்ளே சென்று திரும்பி வந்ததே இல்லை என்று அவர் எச்சரிக்கிறார். ஆனால் ஆதித்யா பதிலாக, நாங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். இந்த இடம் ஏன் இப்படி ஆனது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கதவை திறக்கிறார். கதவை திறந்தவுடன் உள்ளே குழப்பமான காற்று வீசியது. இடம் முழுவதும் தூசி, மங்கிய திரைச்சீலைகள், தகர்ந்து கிடக்கும் மரப்பெடிகள் இருந்தன. அடுக்குகளின் மீது பழைய இரத்தக்கரைகள் இருந்தன. அவர்கள் உள்நுழைந்தவுடன் கால்களுக்குள் ஏதோ மிதிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மஞ்சுளா பயந்தபடியே, இது ஏதோ சரியாக இல்லை என்றாள். பேய் சந்திப்பும் சோகமான நிஜமும். அவர்கள் அரண்மனையின் உள்ளே சென்று நூலக அறையில் ஒரு பழைய புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் மீது சந்திரலேகாவின் மரணம் 1857 என்று எழுதியிருந்தது. இந்த சந்திரலேகா யார் என்று ஆதித்யா கேட்டான். அந்த நேரத்தில் பின் அறையில் இருந்து பச்சை வெளிச்சம் வந்து அசுர மந்திரங்களை ஒலிக்கிறது. அவர்கள் திரும்பி பார்த்தபோது ஒரு அழகான பெண், ஆனால் தன் முகத்தில் துயரம் போங்க பச்சை நிற ஆவி போல நின்று கொண்டிருந்தாள். அவள் கதறிய குரலில், நீங்கள் இங்கு வந்துவிட்டீர்களே, என் கதையை கேட்க வேண்டுமா என்றாள். அவர்கள் அனைத்தும் உறைந்து போனார்கள். சந்திரலேகாவின் கதை. சந்திரலேகா ஒரு அழகான இளவரசி. இவளுக்கு இளவரசன் வீரசேகர் என்பவருடன் திருமணம் செய்ய ஒப்பந்தம் முடிக்கப்பட்டது. ஆனால் இளவரசனின் சகோதரன் அந்த அரண்மனையின் அரசுரிமையை தனக்கே பிடிக்க ஆசைப்பட்டான். ஒரு நாள் இரவில் சந்திரலேகாவை அவரே மர்மமாக கொன்று அதை ஒரு விபத்தாக மாற்றினான். ஆனால் அவள் ஆன்மா அந்த அரண்மனையை விட்டு செல்ல முடியாமல் பயங்கர வேதனையில் சிக்கிக் கொண்டிருந்தது. என்னை விடுதலை செய்யுங்கள் என்று அவள் கதறினாள். பேய் நிவர்த்தியும் முடிவும். ஆதித்யா மற்றும் அவரது நண்பர்கள் சந்திரலேகாவை விடுதலை செய்ய அந்த புத்தகத்தில் உள்ள மந்திரங்களை வாசிக்கிறார்கள். எழுதிய மந்திரங்களை ஓதும் போது அவள் மெதுவாக ஒளியாகி நன்றி என்று சொல்லி மறைந்துவிடுகிறாள். அரண்மனை அடுத்த நாளில் இயல்பானது போல் இருக்கிறது. ஆனால் பக்கத்து கிராம மக்கள் அந்த இடத்தில் இருந்து பேய்கள் நீங்கிவிட்டது என்று நம்பி இருக்கிறார்கள். ஆதித்யா, அருண் மற்றும் மஞ்சுளா அந்த அனுபவத்தை நினைத்து அதிர்ச்சியடைந்தாலும் வரலாற்றின் மறைந்து போன உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இனி அந்த அரண்மனை ஒரு பேயரண்மனை அல்ல. இத்துடன் கதை முடிகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதைக்காக காத்திருப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணி